பொதுவா ஏலியன்ஸ் அப்படி சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இண்டிபெண்டன்ஸ் டே இல்லனா ஈடி மாதிரியான படங்கள் தான். ஒண்ணு அதுங்க உலகத்தை அழிக்க வரும், இல்லனா ரொம்ப அப்பாவியா இருக்கும். ஆனா ஒரு ஏலியன் பயங்கரமா லூட்டி அடிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த ஏலியன்ஸ் கூட ரெண்டு சாதாரண மனுஷங்க மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பவுல். இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மட்டும் இல்ல, சிரிப்புக்கும் சென்டிமெண்டலுக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு ரோட் ட்ரிப் மூவி. வாங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு படம் இப்போ லேட்டஸ்டா தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் என்னன்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். கதை பார்த்தீங்கன்னா 1947 அமெரிக்காவோட வாய்மிங் பகுதியில் ஆரம்பிக்குது. ஒரு அமைதியான ராத்திரி திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் பூமியை நோக்கி வருது. அங்க தாரா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு தான் நாயோட விளையாடிட்டு இருக்கா. கண்ணி மிக்கிற நேரத்துல அந்த பிரம்மாண்டமான விண்கலம் தாராவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து மோதுது. பாவம், அந்த அதிர்ச்சியில அந்த பொண்ணு வளர்த்த நாய் அந்த விண்கலத்துக்கு அடியில மாட்டிக்கிட்டு இறந்துடுது. பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ பிரசன்ட் டைமுக்கு வருவோம். இவங்க தான் பில்லி அண்ட் கிளிவ். இவங்க ரெண்டு பேரும் லண்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கனவோட வந்திருக்காங்க. இவங்க எப்படின்னா, ஒரு புது காமிக் புக் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்காக முதல் ஆளா வரிசையில நிக்கிற ரகம். சான் டியோகோல நடக்கிற காமிக் கான் திருவிழால இவங்க அடிக்கிற லூட்டி இருக்கே, அது தனி ரகம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை எழுதிட்டு இருக்கான். அதுல வர ஏலியன் உருவத்தை வில்லி தான் வரைஞ்சிட்டு இருக்கான். காமிக் கான் திருவிழா முடிஞ்சதும் நம்ம ஏன் அப்படியே ஒரு ரோட் ட்ரிப் போகக்கூடாதுன்னு பிளான் பண்றாங்க. அமெரிக்காவோட மர்மமான யூஎஃப்ஓ ஏரியாவை பார்க்க ஒரு வேன் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த வேன்ல அவங்க போற வழியில இருக்கிற பிளாக் மெயில் பாக்ஸ் அப்புறம் ஏலியன் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லப்படுற இடங்கள்ல நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது இந்த சாதாரண ரோட் ட்ரிப் இவங்களோட வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு. நைட்டு நேரத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஹைவேல ஜாலியா பாட்டு பாடிட்டே போறாங்க. இப்போ பசிக்குதுன்னு ஒரு ஓரமா இருக்கிற சின்ன ஹோட்டல்ல டின்னர் சாப்பிட நிறுத்துறாங்க. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே பயங்கரமா ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி வெளியூர் ஆட்களை பார்த்தா சில பேர் வம்பு இழுப்பாங்களோ, அதே மாதிரி வில்லி மற்றும் கிளீவை பார்த்து அங்க இருக்கிற ரெண்டு பேரு கிண்டல் பண்றாங்க. என்னடா இவனுங்க பொண்ணுங்க மாதிரி பயந்து பயந்து பேசுறாங்கன்னு சீன்றானுங்க. நிலைமை கைமீறி போகுதுன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோக்கள் அங்க இருந்து நைஸா நழுவி மேல ஏறிடுறாங்க. ஆனா பதட்டத்துல ரிவர்ஸ் இருக்கும் போது அந்த லோக்கல் ஆட்களோட ட்ரக்கு மேல இடிச்சுட்டு பயத்துல வண்டியை ஸ்பீடா எடுத்துட்டு ஓட்டிட்டு போறாங்க. இப்படியே பயத்துல இவங்க போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் இவங்களை ஓவர்டேக் பண்ண முயற்சி பண்ணுது. ஆனா அந்த கார் கண்ட்ரோல் இல்லாம ரோட்டை விட்டு கீழே விழுந்து பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. ஐயோ, யாராவது செத்துருப்பாங்களோன்னு பயந்துகிட்டு வில்லியும் கிளீவும் காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து புகையா வருது. மெதுவா ஒரு உருவம் வெளியே வருது. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, சம அடி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா அது ஒரு ஏலியன். ஆனா அது ஏலியன் மாதிரி இல்லாம ஒரு மனுஷன் பேசுற மாதிரி ரொம்ப கூலா பேசுது. கிளிவ் அதிர்ச்சியில அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஆனா வில்லி மெதுவா அந்த ஏலியன் கிட்ட பேசுறான். என் பேர் பவுல், என்னை துரத்திட்டு வராங்க, காப்பாத்துங்கன்னு சொல்ல வில்லியும் ஏலியனை வேனுக்குள்ள மறைச்சு வைக்கிறான். விபத்து நடந்த இடத்துக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான கார் சத்தத்தோட ஏஜென்ட் ஜோயில் வந்து இறங்குறாரு. அவர் ஒரு சீரியஸான ஆளு. ஆனா அவருக்கு மேல இருக்கிற அந்த பிக் கை அதிகாரி ஃபோன் போட்டு இவரை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அந்த ஏலியன் எங்க, அதை எப்படியாவது பிடிச்சிட்டு வான்னு ஆர்டர் போடுறாங்க. இவருக்கு ஹெல்ப் பண்ண ஹேகட் மற்றும் ஓரிலி அப்படிங்கிற ரெண்டு ஜூனியர் ஏஜென்ட்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இது ஏதோ சாதாரண திருடம் போலீஸ் விளையாட்டுன்னு நினைப்பு. ஆனா ஏஜென்ட் ஜோயலுக்கு தெரியும் இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு. இப்போ போலீஸும் கவர்மெண்ட்டும் நம்ம ஹீரோக்கள் போற வேனை தேடி மொத்த அமெரிக்காவையும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. வேன்ல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிற தெளிவுக்கு முன்னாடி பவுல் உட்கார்ந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏய், நீ நிஜமாவே ஏலியன் தானே கிளீவ் கேட்க பவுல் சம நக்கலா பதில் சொல்லுது. ஆமாப்பா, 60 வருஷமா இங்கதான் இருக்கேன். இந்த உலகத்துல நீங்க பாக்குற செல்போன், வைஃபை, ஏன் ஏலியன் படங்களோட ஐடியா கூட என்கிட்ட இருந்து திருந்ததான் அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குது. ஆனா இப்போ கவர்மெண்ட் தன்னோட மூளையை மட்டும் எடுத்துட்டு தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சதும் அங்கிருந்து கார்ல தப்பிச்சு வந்ததா சொல்லுது. இதை கேட்ட கிளீவ் பயத்திலேயே இருந்தாலும் வில்லி பவுலோட நண்பனாகிட்டான். இப்போ வழியில ஒரு கேம்பிங் ஏரியால தங்குறாங்க. அங்கதான் ரூத் அப்படிங்கிற ஒரு பொண்ணை சந்திக்கிறாங்க. அவனோட அப்பா மோசஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எதையும் நம்பாத ஒரு மனுஷன். ரூத் பாவம் ஒரு கண்ட பார்வை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு உலகமே அந்த சின்ன கேம்பிங் ஏரியா தான்னு நினைப்பு. இவங்க வேன்ல ஏதோ ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரூத் எட்டி பார்க்க முயற்சி பண்றா. திடீர்னு ரூத் வேனுக்குள்ள வந்துடுறா. அங்க பவுல நேருக்கு நேரா பார்த்ததும் சாத்தா வந்துருச்சுன்னு நினைச்சு அலறா. பயத்துல மயங்கி விழுந்துடுறா. இவங்க கூடவே கூட்டிட்டு போறாங்க. முழிச்சு பார்த்த ரூத் கிட்ட பவுல் பேசுறான். உன் நம்பிக்கைகள் எல்லாமே பொய் இல்ல, ஆனா உலகம் நீ நினைக்கிறத விட பெருசுன்னு சொல்லி தன்னோட சக்தியை பயன்படுத்தி அவளோட அந்த பார்வை இல்லாத கண்ணை ஒரே நொடியில சரி பண்றான். ரூத் இப்போ உலகத்தை ரெண்டு கண்ணாலையும் பாக்குறா. அவளுக்கு பெரிய மிராக்கிள் நடந்த மாதிரி ஒரு ஃபீல். பதட்டத்துல ரூத் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா. அதை அந்த ஏஜென்ட் ஜோயில்
ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வராரு. இதற்கிடையில தான் ஆரம்பத்துல நம்ம ஹீரோக்கள் வம்பு இழுத்த அந்த கேங்ஸ்டர் தான் ஒரு பார்ல இவங்கள மறுபடியும் மாட்ட வைக்கிறாங்க. பயங்கரமான சண்டை வருது. நம்ம ஹீரோக்கள் அடி வாங்குற நிலைமையில பவுல் தன்னோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி அவங்கள அப்படியே உரைய வைக்கிறான். எல்லாரும் மிரண்டு போய் நிற்கும் போது அந்த பாரே அது அங்கிருந்து 4 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. மறுபடியும் ஒரு கேம்பிங் ஏரியால ஏஜென்ட் ஜோயில் வந்து ரூத்தை விசாரிக்கிறாரு. ஆனா இப்போ ரூத் பயங்கரமா மாறிட்டா. ரொம்ப போல்டா எனக்கு ஏலியனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி சாமர்த்தியமா ஏஜென்ட்டை ஏமாத்துறான். ஆனா அந்த ஜூனியர் ஏஜென்ட் ஹேகர்ட் பவுலோட நிஜ உருவத்தை பார்த்துட்டு இது ஏதோ பெரிய விஷயம்னு உணர்ந்து ஏஜென்ட் ஜோயிலுக்கு தெரியாமலேயே பவுலை பிடிக்க துரத்துறாங்க. கடைசியா 60 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் இறங்கின அதே இடத்துக்கு வராங்க. அங்க தாரா பாட்டி ஒரு பழைய வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு பார்த்த ஏலியன் இப்போ அவங்க முன்னாடி நிக்குது. ஆரம்பத்துல அவங்க நாயை கொன்னதுக்கும் அவங்க வாழ்க்கை தலைக்கீழ மாறினதுக்கும் அதை நினைச்சு கோவப்படுறாங்க. ஆனா பவுல் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான். உன்னோட நாயை கொன்னதுக்காக வருத்தப்படுறேன்னு சொல்ல அந்த எமோஷனல் சீன்ல எல்லாரும் அழுதுறாங்க. கடைசியா அவங்களுக்கு ஒரு டீ போட்டு தந்து பழைய பகையை மறக்கிறாங்க. சந்தோஷமான தருணம் நீடிக்கல. சரியான நேரத்துக்கு ஏஜென்ட் ஜோயில், ஹேகர்ட் மற்றும் ஓரிலி 3 பேரும் அந்த வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. பவுல எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்குன்னு மிரட்டுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வில்லி, கிளிவ், ரூத் எல்லாரும் பயத்துல நடுங்குறாங்க. ஆனா பவுல் மட்டும் ரொம்ப நிதானமா இருக்கான். தப்பிக்க வழியே இல்லாத அந்த சூழல்ல ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. தப்பிக்க முயற்சி பண்ணும்போது ஏஜென்ட் ஓரிலி பதட்டத்துல துப்பாக்கியால சுடுறான். அந்த குண்டு தப்பா போய் கேஸ் அடுப்பு மேல பட்டு அந்த வீடே பயங்கரமா வெடிச்சு சிதறுது. அதுல ஓரிலி அங்கேயே இறந்துடுறான். அந்த புகையில இருந்து நம்ம ஹீரோக்கள் வேன்ல தப்பிக்கிறாங்க. ஆனா ஹேகர்ட் விடாம துரத்திக்கிட்டே வரான். ஒரு கட்டத்துல வண்டி கண்ட்ரோல் இல்லாம அந்த ஏஜென்ட் மலையில இருந்து விழுந்துடுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த பிக்கை அதிகாரி நேரடியா களத்துல இறங்குறாங்க. எல்லாரும் அந்த டெவில்ஸ் டவர் அப்படிங்கிற பிரம்மாண்டமான மலை உச்சிக்கு வராங்க. ஏன்னா அங்கதான் பவுலோட விண்கலம் வரப்போகுது. அங்க போய் பட்டாசு வெடிச்சு சிக்னல் கொடுக்குறாங்க. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு பவுல் சிக்னல் தர வானத்துல இருந்து ஒரு அதிசயம் நிகழப்போகுதுன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஸ்பேஸ்ஷிப் போறோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா வானத்துல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வருது. அதுல இருந்து ஒரு லேடி அதிகாரி இறங்குறாங்க. அவங்க தான் பிக்கை. சுத்தியும் கமாண்டோ பட. அப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏஜென்ட் ஜோயில் திடீர்னு மத்த ஏஜென்ட்டுகளை சுடுறாரு. அப்பதான் புரியுது ஏஜென்ட் ஜோயில் பவுலோட பாலிய நண்பன். இத்தனை வருஷமா கவர்மெண்ட்குள்ள இருந்துகிட்டு பவுலை காப்பாத்ததான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா சண்டையில அவருக்கு பலமான காயம் ஏற்பட்டுருது. திடீர்னு ரூத்தோட அப்பா மோசஸ் ஒரு பெரிய துப்பாக்கியோட அங்க வந்துடுறாரு. நீ என் மகளை மாத்திட்டேன்னு சொல்லி பவுலை நோக்கி சுடுறாரு. நான் வில்லி பவுலுக்கு முன்னாடி பாஞ்சி வந்து அந்த குண்டை தான் மேல வாங்கிக்கிறான். வில்லி அங்கேயே சரிஞ்சு விழுந்து இறந்துடுறான். பவுல் கதறி அழுறான். இவன் எனக்காக உயிரை கொடுத்துருக்கான். இப்போ நான் என் உயிரை கொடுத்தாவது இவனை பழைக்க வைப்பேன்னு சொல்லி தான் சக்தியை பயன்படுத்தி வில்லிய உயிர் பிழைக்க வைக்கிறான். இதை பார்த்த மோசஸ் அதிர்ந்து போயிடுறாரு. சாவு வரைக்கும் போயிட்டு வந்த வில்லி எந்திரிக்கிறான். இப்போ ரூத்தை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல ரூத்தும் அவனை கட்டி பிடிச்சு அழுறான். இப்போ 2 பேருக்கும் இடையில ஒரு அழகான காதல் மலருது. மயக்கத்துல இருந்த அந்த பிக்கை எழுந்து வந்து மறுபடியும் எல்லாரையும் சுட முயற்சி பண்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் மேல இருந்து பவுலோட பிரம்மாண்டமான விண்கலம் அப்படியே கீழே இறங்குது. அந்த பிக்கை மேலேயே அது லேண்ட் ஆனதுனால அவங்க அங்கேயே முடிஞ்சு போறாங்க. இப்போ விண்கலத்துல இருந்து பவுலோட மக்கள் வராங்க. பவுல் எல்லார்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எமோஷனலா விடைபெறுறான். அந்த தனிமையில இருந்த தாரா பாட்டியும் நீயே எங்களோட வான்னு கூட்டிட்டு போறான். தாரா பாட்டியும் பவுல் கூடவே போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கள் 3 பேரும் அந்த விண்கலம் மேல போறத கண்ணீரோட பாக்குறாங்க. இப்ப கதை முடியும் போது மறுபடியும் காமிக் கான் திருவிழாவை காட்டுறாங்க. வில்லியும் கிளிவும் இப்போ ஒரு பெரிய ஸ்டார்ஸ். அவங்க தங்களோட இந்த ஒட்டுமொத்த அனுபவத்தையும் பவுல் அப்படிங்கிற புத்தகமா ரிலீஸ் பண்றாங்க. அந்த புக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பெஸ்ட் செல்லர் ஆகுது. ரூத்தோ அவங்க கூடவே இருக்கா. ஒரு சூப்பரான ஜர்னி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.